மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயும் நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். வணக்கம், என் பேர் மாரிமுத்து. ஐயாவோட 40 நாள் கிளாஸுக்கு வந்திருக்கேன். பிளாங்காக வந்திருக்கிறேன். எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புனா கடவுள் ஒருத்தர் தான். அது ஐயா மூலயமா கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல மனுஷன் அவர். என்னை பொறுத்தவரை எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன்றை மதின்னு நினைக்கிறாரு. நான் அந்த விரதம் அதெல்லாம் ஒரு 3 மாதம் நானும் ஒரு பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருந்தவன் தான். ஒரு நண்பன் மாதிரி, டே இங்கே வாடா, உனக்கு செரிக்குது இல்லை, அப்புறம் என்ன நீ சாப்பிட்லாம்ல நான்வெஜ், இதில் போய் என்ன மாற்றம் இருக்குன்னு ஒரு தெளிவான எளிமையான மனிதன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஒன்றை நினச்சிப்பாருன்னு நினைக்கிறாரு. ஏதோ அவர்கிட்ட ஒன்று இருக்குது. குருவாகவே ஏற்றுட்டேன், குருவாக தான் இருக்கேன். ரொம்ப நல்ல மனிதர். அவரை அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மனிதர். எல்லாத்தையும் மதிக்கணும், எல்லாரோடையும் மரியாதையாக இருக்கணும். அவர் என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு கிரேட்டான பர்சன். அந்த விதத்தில் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை. அதனால மறுபடியும் என்னை ஒரு பிளாங்காக, ஒரு எம்டியாக, ஒரு பர்சனாக நான் அவர் முன்னாடி மறுபடியும் உட்காந்துருக்கேன். இன்னும் கடவுளை பற்றி இன்னும் நான் சின்ன பையன், இன்னும் புரிதல் நிறையா வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐயா தான் அருள் புரியணும். வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் மாரிமுத்து. 40 நாள் வகுப்புக்கு வந்திருக்கிறேன். முன்னாடி ஆனந்த வாழ்வு 5 நாள் வகுப்புக்கெலாம் வந்திருக்கேன். இந்த வகுப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் கேட்டேன், யாரும் எதுவும் சொல்லலை. சரி, நம்ம பிளாங்காக வருவோம், என்ன நடக்குதோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு நார்மலாக வந்தது தான். ஆனால் உள்ளே தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப, எப்படி சொல்கிறது, ரொம்ப வியப்பாக இருக்குது. நான் எதிர்பார்த்தது வந்தது ஏதோ சின்னது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு. பல மடங்கு அதில் இந்த வகுப்போட பயன்கள் ரொம்ப பெருசு. சாதாரணமாக ஒரு வாழ்க்கை, நான் என்னோட தப்பை என்னோட சுற்றி காட்டுறதுக்கு ஒருத்தர் குரு தேவைப்படுறாரு. அதை அழகாக என்னை புரிய வச்சு வாழ்க்கையில் நீ இப்படி இருக்க, இதாக இருக்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் உண்மையான மனிதன் இவரை தான் நான் பார்க்குறேன். ரொம்ப கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். எந்த அளவுக்கு அப்படின்னா, என் வாழ்க்கையவே திருத்திட்டு போகிற அளவுக்கு. கடவுளை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு கூட நான் தயங்கின ஒருத்தன். அதை உண்மையை சொல்கிறதுக்கே தயங்குறேன்னா எவ்வளோ பெரிய கோழையாக இருந்திருப்பேன். இந்த இடத்துல எல்லாம் கோழையாக இருக்க, இந்த இடத்துலலாம் நீ இப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, உன்னோட சந்தோஷத்தை நீ எப்படியும் இழக்கக்கூடாது, உனக்கான வாழ்க்கைக்கு நீ தான், உனக்காக தான் கொண்டாட வந்திருக்க, உறவுகளுக்கெல்லாம் எவ்வளோ இதோ அது நீ இருந்து அதை நீ சந்தோஷமாக கொண்டாடிட்டு போகிறதுக்கு தான் இருக்க. அந்த மாதிரி அவ்வளோ தெளிவான வகுப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வியந்து போய் தான் ஐயாவை பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ விஷயத்த இவ்வளோ சுருக்கமாக, எளிமையாக, இவ்வளோ அழகாக எனக்கு புரிய வைக்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஐயா எனக்கு பெரிய வரம் என் வாழ்க்கையில். ஐயா வந்ததுக்கப்புறம் தான் நான் நல்லா ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாத்தையும் என்னை சேஞ்ச் பண்ணேன். என்னை நானே கவனிக்க ஆரம்பித்தேன். நிறைய சேஞ்சஸ், அது நிறைய பல மடங்கு முன்னேறி போயிட்டு இருந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னை பார்க்குறதுக்கு, என்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு, என் கூட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஐயாவோட வீடியோ தான் ரொம்ப துணையாக இருந்தது. ஆனால் 40 நாள் வகுப்பு இவ்வளோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வியந்து போய் தான் இருக்கேன். ஐயாவோட தலைப்புகள், வகுப்போட விரிவாக்கம், ஆனந்த வாழ்வு, அதுக்கு உண்டான விளக்கம்லாம் என்னை ஆச்சரியப்படுத்துது. ஏன்னா நான் புழுவாக தான் இருந்திருக்கேன், அடிமையாக தான் இருந்திருக்கேன், பயந்து தான் இருந்திருக்கேன். எனக்கு பார்த்து பழக தெரியல, ஒருத்தர்கிட்ட ஊக்கமாக பேசுறது என்னன்னு தெரில, காலத்தை மதிக்கலை, என்ன நானே மதிக்கலை. அவ்வளோ குற்றங்களையும் வெளிப்படையாக சொல்லி, இதெல்லாம் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணினா இன்னும் சிறப்பாக இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறாத காரணம் என்ன, பழக்க வழக்கங்கள்லாம் மாற்று, அவ்வளோ விஷயத்த அழகாக சுருக்கி எளிமையாக எனக்கு புரிகிற அளவுக்கு சொல்கிறதுக்கு ஐயா தான். அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையோட பயணத்தை ரொம்ப கொண்டாட்டமாக கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வகுப்போட என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, நான் வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது. இந்த வருங்கால வீடியோவில் வாய்ப்பு கிடைச்சா வருவேன்.
அப்போ இன்னும் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா நான் வாழ்கிறதுல தான் அது இருக்குது. அதை இன்னும் சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் குருதிநாதன். நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த 40 நாள் வகுப்பு ஒரு எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். வெளியே இருந்து வந்தேன், உடனே இது நடந்த மாதிரி இருந்தது. எனக்கே தெரியாது. ஆனால் வரணுங்கிற ஏக்கம் முன்னாடி இருந்தே இருந்துகிட்டு இருந்தது. என்னால் இந்த 40 நாள் அட்டன் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு நான் பொருளாதாரத்தில் இருக்கேனான்னு எனக்கு தெரியல. நான் வந்தது வேறு விஷயம், ஆனால் நடந்தது இங்கே வந்து வேறு விஷயம். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த வகுப்பு வந்தது. இப்போ வரலும் அது வந்து ரொம்ப பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஐயாவை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஐயா வந்து எளிமையின் உருவம் தான் ஐயா. அப்போலேருந்து இப்போ வரலும் எளிமையான ஒரு மனிதன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சதுனால தான் என்னோட பார்வை ஐயா பக்கம் திரும்பினது காரணமே. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒருத்தன் நீ சிறப்பானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அந்த ஒரு பார்வை தான் ஐயா பக்கம் திருப்பிச்சு. ஐயாவோட வீடியோவோட பல நாட்கள் வாழ்ந்தேன். பயிற்சி வந்து வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறமும் வகுப்புகள், ஆனந்த வகுப்பு, 5 நாள் வகுப்பு எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இது பத்தலை. நான் எவ்வளோ தூரம் தப்பு ரைட்டு அதெல்லாம் தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஐயா வீடியோக்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழப்பத்துக்கும் ஒவ்வொரு வீடியோக்கள் தெளிவு கொடுக்கும். அது எல்லாத்துக்கும் அனுபவம்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படி தான் இருக்குது. வரணுங்கிறது என்னோட கையிலேயே நடக்கல. அது நடந்த ஒரு பாக்கியமாக தான் நான் பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் இந்த 40 நாள் வகுப்பு என்னோடய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. என்னென்ன சேஞ்சஸ்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. எனக்கு தெரியும் நான் வந்ததுக்கும் இப்போ போகிறதுக்கும் எனக்கு எவ்வளோ மாற்றங்கள், என் குடும்பத்தோட நான் எவ்வளோ பேசுகிறேன், பழகுறேன், என்னோடய வார்த்தையில் எவ்வளோ மாற்றங்கள், என் நடவடிக்கையிலேருந்து எவ்வளோ மாற்றங்கள், என் பழக்க வழக்கத்துலேருந்து எவ்வளோ மாற்றிருக்கேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு நான் ரைட்டுன்னு நினச்ச விஷயத்தெல்லாம் ஐயா வந்து என்னை சுட்டி காமிச்சினார். எல்லாரும் சொன்னால் கேட்டுருவானா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. விசேஷமான ஒரு மனிதன் சொல்லும்போது அதை 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 இது பண்ணி பேசுகிறதுக்கே இல்லை. தப்புன்னு கரெக்டாக பச்சையாக எனக்கே தெரியுது. அப்போ அதை நான் திருத்திக்கிறது தான் என்னோட ஒழுக்கமாக நான் கருதினேன். நிறைய விஷயங்கள் சுட்டி காட்டினார். அது என்னோடய வாழ்க்கையில் பல சேஞ்சஸ். அவர் சாதாரணமாக வகுப்பு நடத்திட்டு போனாலும் எனக்கு தெரிஞ்சுது, ஆஹா இந்த இடத்துல நான் தப்பாக இருக்கனே, இந்த இடத்துலலாம் நம்ம திருத்திக்கணும், இந்த இடத்துலலாம் நான் குனிஞ்சு போயிருக்கிறேன், இந்த இடத்துலலாம் நான் நிமிர்ந்து நிற்கல, இந்த இடத்துலலாம் என்னை நான் லூஸ் பண்ணிட்டேன், வருத்தப்பட்டிருக்கேன். சரி அவங்க அப்படித்தானே, இல்லை என்னோட சுதந்திரத்தை நான் விட்டு கொடுத்துட்டேனே அப்படின்னு நான் என்னை புரிய வச்ச ஒரு தெய்வம். ஒரு ரொம்ப எளிமையான மனிதன். இவ்வளோ தூரம் பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அவருக்கு இணையாக சேர் போட்டு உட்கார வச்சதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப எளிமையான மனிதன். எளிமையாக அந்த பாடங்களும் நான் வந்து கற்றுக்கிறத வச்சு என்னமோ ஜிபி மாதிரி நான் பதில் சொல்கிறதெல்லாம் இல்லை. ஒரு குழந்தையாக யோசித்து ஒரு பதில் சொல்லுங்கள் யதார்த்தமாக. அதெல்லாம் வந்து ஐயாவோட பதில்கள்லாம் ரொம்ப வியப்பத்தக்கதாக இருக்கும். சிந்தனைகள்லாம் என்னால் நினச்சே பார்க்க முடியல. எனக்கு ஆசையாக இருக்கா அந்த மாதிரி ஒரு சிந்தனை எனக்கு வருமா, இந்த மாதிரிலாம் சிந்திக்க முடியுமா, இந்த கேள்விக்கு இந்த மாதிரி பதிலெலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு. வகுப்பெல்லாம் நீங்களே வந்து அனுபவிக்கிற ஒரு விஷயம். வகுப்போட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஐயா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கி எளிமையாக உங்களுக்கு என்னோட வாழ்க்கைக்கு தகுந்ததை சுருக்கி எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.